ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு உலக அதிசயம் தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கிங் வரைக்குமே ரோடு வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. கார் பார்க்கிங்க்குமே இடம் வந்து தாராளமாக இருந்தது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணல. என்ட்ரன்ஸ்லேயே முருகர் வந்து பிரம்மாண்டமாக இருந்தார். இதில் என்ன அதிசயம் அப்படின்னா உலகத்துலேயே மிகப்பெரிய சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்ததுனால முன்னாடியே பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு பார்த்தோம்னா அது வந்து உள்ளே போயிட்டே இருந்தது. என்ட்ரன்ஸில் பார்க்கும்போதே முருகர் சிலை இருக்கும். ஆனால் வந்து கோவில் வந்து சுற்றி பின்னாடி வெளியே வர மாதிரி தான் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மதிய டைமில் போனதுனால வெயில் பயங்கரமாகவே இருந்தது. நல்ல வேளை உள்ள கோயில்கிட்ட வந்து ஷீட்லாம் போட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வெயில் பரவாயில்ல. முருகரை தரிசனம் பண்ண பக்கமாக போகும்போது தான் தெரிஞ்சுது. பக்கமாக போக போக ரொம்பவே ஆயிட்டு நல்லா அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. முருகரோட பாத பூஜை வந்து போய் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 10 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. லிஃப்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது மேலே வரைக்கும் போய் பார்க்குறக்கு. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் பாத பூஜை மட்டும் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் போய் சிலையெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் கீழே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து பிரசாதம் கிடச்சிது. வரும்போது சக்கரை பொங்கல் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே அப்பா அம்மாவுக்கும் வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன். நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.